உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ராசியினுடைய அதிபதி லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் நிற்கிறாரு. அதுவும் ஜூலை 29 செப்டம்பர் 13 வரைக்குமே 45 நாட்கள். இதற்கு நடுவில் உங்களுக்கு சூரிய பகவான் ஆகஸ்ட் 15 மீண்டும் செப்டம்பர் 15 வரைக்குமே அவர் உங்களுக்கு ஆட்சி பெறுகிறார் சிம்மத்தில். அப்போ கிரகங்களுடைய அமைவுகள், அதுவும் சுக்கிரன் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய அருமையான அமைவு கடகத்திற்கு. அப்போ இதெல்லாம் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கும், இதனால் என்ன மாற்றங்கள் பிறக்குன்றத தெளிவாக இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். மேலும் உங்களது விருச்சிக ராசி, அந்த விருச்சிக ராசியினுடைய அதிபதி தான் இப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறது. அப்போது ரொம்ப நாள் கனவு நினைவாகும், திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா அதிர்ஷ்டங்கள் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் ரீதியில் சடன் பிக்கப் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வேலையில் ப்ரொமோஷனுக்குரிய வாய்ப்புகள் அமையக்கூடிய காலமாக இது இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ப்ராப்பர்ட்டி மேலே சடனாக ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான ஆப்ஷன் உருவாக்கிடும். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பண வருவாய் வந்து சேரும். கொடுத்த பணம் வராதுன்னு நினச்ச இடத்துலேருந்து சடனாக உங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா திடீர் அதிர்ஷ்டம்ன்றது எந்த விதத்துலேயும் ஒருத்தருக்கு கனெக்ட் ஆகும். அப்படி விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு உங்கள் தொழில் ரீதியில் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கல. இதனால் கடனாளியானது தான் மிச்சம். அதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியாமல் இன்றைக்கி வரைக்கும் உழைக்கிறீங்க, பாடுபடுறீங்க. உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு இருக்கிற நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு இல்லாத நிலைமை. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களோட நட்பு வைக்கிறவங்க வளர்ச்சி அடைகிறாங்க, நீங்கள் வழிகாட்டினா அவங்க நல்ல ஸ்டார் ஆகிறாங்க. பட் நீங்கள் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் பணத்தை கடன் வாங்கி தான் பல விஷயங்களை செய்யக்கூடிய நிலைமைகளும் சில நேரத்தில் உருவாயிடுது. இதிலிருந்து மீண்டு வெளியில் வரணும், சாதிக்கணும், உயர்தர வளர்ச்சி அடையணுன்ற போராட்டத்துக்கு இப்போ இந்த கிரகங்களுடைய அமைவுகள் மாபெரும் வளர்ச்சி பாதையே வழிவகுக்கும்ன்றது நிதர்சனமான உண்மையாக இருக்கும். அதே நேரத்தில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செவ்வாய் பகவான் மட்டும் இந்த இடத்துல அமர்வது உங்களுக்கு நல்ல விஷயமாக நினைக்கிறது. அடுத்தடுத்து குரு பெயர்ச்சி, அடுத்தடுத்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பயிற்சி, எல்லாமே பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல நிற்க போகுது. அதற்கு இப்போ இருந்தே உங்களுக்கு உண்டான க்ரோத் கிடைக்க போகுது. அதனால் தொழில் ரீதியில் அசூர வளர்ச்சி அடைய போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க. ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகளோ, அதே நேரத்தில் ரொம்ப நாள் நிலுவையில் இருக்கக்கூடிய ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்போ உண்டாகும். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல பல ரெக்கார்டை உருவாக்குவீங்க. இது வரைக்கும் யாருமே இல்லாத அளவுக்கு சில சாதனைகளை படைப்பீங்க. அந்த அளவுக்கு வாய்ப்புகள் அமையும். புது புது முயற்சிகள் அறிவியல் ஆராய்ச்சி சார்ந்த ரீதியிலையும் மருத்துவத்துறை சார்ந்த ரீதியிலையும் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். நீங்கள் கண்டுபிடிச்ச சில விஷயத்துக்கு நமக்கு அப்ரூவ்டு கிடைக்கல, பேட்டன் கிடைக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பங்கள் உங்களுக்கு இருந்தாலும் கூடிய விரைவில் அரசு ரீதியில் அரசாங்க சார்ந்த ரீதியில் உங்களுக்கு அதற்குரிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பெரிய லெவலில் ஒரு நல்ல திருப்பங்களை உண்டாக்கிடுவீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்கும். புது முயற்சிகளும் புது புது சில வாய்ப்புகள் அடியெடுத்து வச்சதுமே பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கிடைக்கிறதுக்குண்டான வழிகள் உருவாகிடும். அதுலேயும் உங்களுக்கு இப்போது 7ஆம் அதிபதி உங்களுக்கு பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்திற்கு வர்றதுனால திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் அழகாக தீரப்போகுது. ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அதிலிருந்து மீண்டும் இயல்பு நிலைக்கு வருவீங்க. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளிலேயே டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சுன்ற வருத்தத்தில் இருந்த விருச்சிக ராசி என்பவர்கள் மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகளும், சிலரது வாழ்க்கையில் தான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று, இதிலிருந்து எப்படி ரிலீஃப் ஆகிறதுன்னு தெரியலேன்ற குழப்பம்,
பட் இதிலிருந்து எல்லாத்துலேயுமே அழகாக ரிலீஃப் ஆகுவீங்க. குறிப்பாக விரும்பியவங்க, ரொம்ப நாளாக நம்பினவங்க நம்மளை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமை, நம்பிக்கை துரோகங்களை சந்திக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறோமே, மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக அந்த நிலை இப்போ உருவாக போகுது. உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு நிலை உருவாகிடும். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வெளிநாடு முயற்சிகள் எடுத்து என்னென்னவோ பண்ணி எனக்கு தோல்விகள் ஆயிடுச்சு, மீண்டும் சக்ஸஸ்ஃபுல் அடையுமான்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ மூவ் பண்ணுங்க. வெளிநாடு முயற்சி உங்களுக்கு கைக்கூடி வந்துடும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப நாளாக நல்லா போக வேண்டிய ஒரு சூழல் என்னென்னே தெரியல, சடனாக ட்ராப் ஆகிடுச்சு. இப்போ வேலை எல்லா விதத்துலேயும் குழப்பங்கள் உருவாயிடுச்சு. பிடிச்ச வாழ்க்கையிலையும் பிரச்சனை, எதில் எடுத்தாலும் சிக்கல், நெருக்கடிகள். இதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமா, நம்ம இங்கே இருக்கலாமா, இல்லை ஊருக்கே போயிடலாமா, இல்லை இங்கிருந்து அதை இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குமா, இப்படி சில விஷயங்கள் எது சரி தப்புன்னு தெரியலையே, நம்ம அடுத்த முயற்சிகள் எடுக்கலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ இது ஒரு சரியான ஒரு நேரம். இந்த நேரம் உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா விருச்சிக ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயங்கள் செய்து அதனால் மாபெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியலையேன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அவங்க லைஃப்பை சரி பண்ணி ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ சரி பண்ணிடுவீங்க. அதற்குண்டான முயற்சி உங்களுக்கு கை கொடுக்க போகுது. விருச்சிக ராசி அன்பர்கள் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீக்க போகுது. ரொம்ப நாளாக தீராத பிரச்சனையா, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஜாயின்ட்ஸ் அறுவை சிகிச்சையை செய்யணுன்ற அளவுக்கு உங்களுக்கு சில மருத்துவ ஆலோசனைகள் இருந்திருக்கும். பட் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய நேரமாக, ஆரோக்கிய பிரச்சனை ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு அமைய போகுது. கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு கட்டின வீடு லோன் போட்டு இன்றைக்கி அந்த லோனை முழுசாக கட்ட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாகி எங்கே சொத்து பறிபோயிடுமோ, இல்லை நம்மளை நம்பி கொடுத்த அந்த நாணய நம்பிக்கைக்கு கட்டுப்பட்டு கொடுத்தவங்களுக்கு இருக்கிறது வித்தாவது அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்ற அளவுக்கு எல்லாமே யோசிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 100% அதிலிருந்து ரிலீஃப் ஆகி நீங்கள் சம்பாரித்து அவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையில் உருவாக்கிடுவீங்க. அந்த லெவலுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை க்ரியேட் பண்ணிடுவீங்க. அதுலேயும் சுபகாரியம், சுப விஷயங்கள் சார்ந்த அமைவுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக முயற்சி செய்து சுபகாரியங்கள் செய்ய முடியாமல் சுப விஷயங்களுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து திருமணம் மணவர வரைக்கும் போய் நின்னவங்களாம் இருக்கிறீங்க. இன்றைக்கி வரைக்கும் இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்ற அளவுக்கு மறுபடியும் பார்த்தா ரிஜெக்ட் ஆகக்கூடிய நிலைமை, இப்படி நிறைய சிரமங்கள் கடந்து வந்தவங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு அமைஞ்சு உடனடியாக திருமணம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். தான் இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினச்சோம், பட் அதற்குண்டான வாய்ப்புகள் அமையவே இல்லை, என்ன பண்ணாலும் பிரேக் ஆகுது அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய இந்த தருணத்தில், அதுவும் குறிப்பாக ஆகஸ்ட் 15க்கு மேலே அதற்குரிய வாய்ப்புகள் நிறைய பேர் அமைச்சிடுவீங்க. மூவ் பண்ணுங்கள். வண்டி வாகனங்கள் கார் வரைக்குமே வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கனரக வாகனங்கள் தொழில் சார்ந்த ரீதியில் உருவாக்கிடுவீங்க. அதுலேயும் டெக்ஸ்டைல்ஸ், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்திலிருந்து ஓட்டல் சார்ந்த விஷயங்கள் வரைக்குமே வெளிநாடு வரைக்குமே ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இன்னுமே அடுத்த கட்டத்துக்கு உண்டான பெரிய லெவலில் வளர்ச்சிக்குண்டான முயற்சி சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். அதுலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணும்னா புதுசாக தொழில் தொடங்கலாம், நம்ம இருக்கிற வேலையில் சரியான ஒரு சம்பளம் இல்லை, அதனால் தொழிலை தொடங்கி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு நினைக்கிறவங்களும் சரி, அதே நேரத்தில் ஏற்கனவே ஒரு தொழில் செய்து, ஏன்னா நீங்கள் நிறைய தொழில் செய்கிறீங்க பட் அது நிரந்தரமாக எதையும் செய்ய முடியலன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு உடனடியாக கை கொடுத்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. வராத பணம், வர வேண்டிய பணம், அவ்வளோதான், வராத நினச்ச பணம் உங்களை அடையிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்குது. மூவ் பண்ணுங்கள். நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். ஏன்னா பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7 எல்லாம் இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி, 4க்கு கீழே 3, 2, 0 ஒன்றா ஆயிடுச்சுன்னா டோட்டலாக நெகட்டிவாக மாறிடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்ததாக இருக்கும். பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க. அது நல்ல மேன்மைகள் அளிக்கும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும்